விஜய் சேதுபதி வந்து ஒரு பிக் ட்ரீமர்ன்னு நான் எப்பவுமே நம்புறேன். அந்த ட்ரீம் இருக்குல்ல, அத ஹோல்ட் ஆன் பண்ணி பத்திரமா இவ்வளோ வருஷம் வச்சுக்கிறது, அத பத்தி எனக்கு சொல்லுங்க. இந்த கனவு காண்றது, பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்கிறது, இந்த பாம்பு சட்டைய கழட்டி போடுற மாரி, இந்த வறுமைய கழட்டி போட்டு முன்னாடி போறது, இதெல்லாம் இது இல்லாத வயசு பசங்க இருக்க மாட்டாங்கன்னு நெனைக்கிறேன். எல்லாருக்குமே இருக்கும். அது இயல்பு தான் நெனைக்கிறேன், எல்லாருக்கும் வர்றது. சில பேருக்கு லட்சியங்கள் இருக்கும், குறிக்கோள்கள் இருக்கும். இந்த பக்கம் போலாம் அப்படின்லாம் தோணும். இப்ப எனக்கெல்லாம் அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாது. முன்னாடி தான் சொல்றேன். அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஆனா காசு சம்பாரிக்கணும் மட்டும் தான் இருந்தது. ஏன்னா இந்த 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 மாசம் மாசம் இருக்கிற ஃபேஸ் பண்ற இஷ்யூஸ் இருக்கு இல்லையா? அதில நீங்க ஃபேஸ் பண்ணி அத எப்படி உடைக்கிறதுன்னு தெரியாது. ஒரு ஸ்டேஜ்ல நான் அக்செப்ட்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். எங்க அப்பா சொல்லும்போது தான் நான் சொல்லுவேன் இது. நான் வந்து மேடை ஏறுறவன் இல்ல. நான் கூட்டத்தில நிக்கிறவன். நான் கை தட்டுறவன் அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் சொல்லியிருக்கேன். ஏன்னா அவருக்கு என் மேல பெரிய நம்பிக்கை இருந்தது. பலமுறை சொல்லியிருக்காரு. "டேய் நான் உன்ன பெத்தவன்டா எனக்கு தெரியும்டா." நீ நீ சாதாரண ஆள்லாம் சொல்லுவாரு. எனக்கு அது வந்து நான் திரும்பிலாம் பேசுவேன். நீ நீ பெத்ததுனால அப்படி நெனச்சுக்கிற. ஏன்னா அவருக்கு ஆம்பிஷன்ஸ் இருந்தது. சிவில் இன்ஜினியர் ஆகணும்னு இருந்தது அவருக்கு. எங்க பாட்டி சொல்லும். 2 பேண்ட் ஷர்ட் தான் இருக்கும். உங்க அப்பா வந்து உட்காந்து குடிச்சா கசங்கிரும் சொல்லிட்டு நின்னுட்டே கூழ் குடிச்சிட்டு போயிடுவான் பாலிடெக்னிக் அப்படின்னு எங்க பாட்டி சொல்லும். ஸோ அவரு பெரிய ட்ரீமரா இருந்தாரு. அவருக்கு அந்த லட்சியம் இருந்தது. சிவில் இன்ஜினியர் ஆகணும்னு இருந்தது. கடைசி காலம் வரைக்கும் அவர்ட்ட ஒரு ஸ்டாண்டர்ட் இருந்தது. நான் வீடு கட்டினேன்னா படியில கால் வச்சா அது வந்து படி ஏறும்போது கம்ஃபர்டபுளா இருக்கணும். பகல்ல வீடு வெளிச்சமா இருக்கணும். கிச்சன் யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் அப்படின்னு அவர்கிட்ட ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும். சொல்லுவார் அது சொல்லும்போது. 2 பாக்கெட் சிகரெட் வச்சுக்கிட்டு நைட்ல உட்காந்து பிளான் போட்டு முடிச்சுருவாரு. கால்குலேட்டர் இல்லாம கணக்கு போடுவாரு. அது அவருடைய தொழிலுக்கு உண்டானதுன்னு அவரு சிலது ஓன் பண்ணுவார் அவரோடது. ஸோ அவருக்கு இருந்தது. அதனால சொல்லுவேன் நானு. நான் ஒண்ணும் உன்ன மாரிலாம் கிடையாது. ஸோ அதனால எனக்கு இவ்வளோ தான் வரும். நான் பிகாம் படிச்சிருக்கேன். நான் அக்கவுண்டா போவேன். என் வாழ்க்கை இதுக்குள்ள தான் இருக்கும். நான் அதில சந்தோஷமா வாழ்ந்துருவேன். அப்படி ஒண்ணும் கிடையாது எனக்கு. பட் ஒரு ஸ்டேஜ்க்கு மேல மேபி தனியா இருந்தது ஒரு பெரிய காரணமா இருக்கலாம். நான் துபாயில வேலை பார்த்தது. ஆனா எப்பவுமே அது இருந்தது. என்னடா ஒண்ணு தொரத்திக்கிட்டே இருக்கு. இது எப்படா ஒழிப்புன்னு. அந்த ஒழிக்கிறதுக்கு உண்டான கனவுலாம் என்ன வரும்னா, லாட்டரியில நெறைய பணம் விழுந்த மாரி தான் வரும். எப்பயாவது அதிர்ஷ்டம் அடிச்சிராதா அப்படின்லாம் தோணும். அந்த ஒரு நாள்ல இந்த திடீர்னு வந்து கடவுள் கை வச்சோனே எல்லா கஷ்டங்களும் தீர்ந்து போன மாரி என்னைக்காவது ஒரு நாள் அந்த ஒரு நாள் மாறிடாதா? இந்த மாரிலாம் வரும். ஸோ அதனால எனக்கு எதுவுமே வந்து இப்படி போனா, அப்படி போனாலாம் ஒரு லட்சியங்கள் எதுவுமே கிடையாது. ஸோ லட்சியங்கிறது என்ன தொரத்திக்கிட்டே இருக்கிற இந்த வறுமைய எப்போ நான் விட்டு விலகுறதுன்னு மட்டும் தான் இருந்தது. நான் ஒரு ஸ்டேஜ் மேல பிஸ்னஸ் பண்ண ட்ரை பண்ணி, எல்லாம் முயற்சிகள் பண்ணி, எல்லா கதவுகளும் அடைச்சு, வேறு வழி இல்லாம ஒரு கதவு தான், சரி சினிமா ட்ரை பண்ணி பார்ப்போம். இவ்வளோ தான் இருந்தது.